Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. So, in the video, we will talk about a topic on the Hesberg test under the series of torchlight examination of eye. So, Hesberg test, also known as corneal reflex test, quick, simple and handy method to assess ocular alignment and roughly assess degree of misalignment. அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆக்குலர் அலைன்மெண்ட், அதாவது நம்மளோட போத் ஐஸும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கா, இல்லை ஸ்குவிண்ட் ஏதாவது இருக்கா, அந்த ஸ்குவிண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரஃபாக எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் வந்து ஹிஸ்பர்க் டெஸ்ட். அண்ட் திஸ் டெஸ்ட் இஸ் ஃபார் ட்ரோபியா, நாட் ஃபோரியா. அதாவது ட்ரோபியா அப்படின்றது வந்து இஸ் மேனிஃபெஸ்ட் ஸ்குவிண்ட், அதாவது நம்ம பார்க்கவுமே நேச்சுரலாகவே தெரிகிற ஸ்குவிண்ட் தான் வந்து ட்ரோபியா. ஃபார் ஃபோரியா தி ஃபியூஷன் ஷுட் பிரேக், அதாவது ட்ரோபியா வந்து பைனாகுலர் விஷன் இருக்கும்போது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஃபார் ஃபோரியா டு பி சீன் தி பைனாகுலர் விஷன் நீட் டு பி ப்ரோக்கன், அதாவது ஒரு ஐ அக்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபோரியா தெரியும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம பைனாகுலரை தான் அசஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ட்ரோபியாவை தான் அசஸ் பண்ணுவோம், நாட் ஃபோரியா. ஸோ ப்ரொசீஜர், ஷைன் தி டார்ச் அட் கிளபெல்லா. கிளபெல்லானா என்னன்னு தெரியுமா? The part between brows to the eyebrows, the part between both the eyebrows is called glabella. Shine the torch at glabella from distance of 60 centimeters. Ask the patient to look at the light projected. In esotropia, reflex falls on temporal, and for exotropia, nasal. Reflex falls inferior in hypertropia and superior in hypotropia. So, இப்போ இதுதான் பேஷண்டோட ஐஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் glabella. The point between eyebrows of both the eyes is glabella. 60 centimeters, that is around 1 arm. அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பேஷண்ட்டை டேரெக்டாக லைட்டை பார்க்க சொல்லுவோம். ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க லைட்டை பார்க்க சொல்லுவோம். லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட கார்னியாவில் இருக்கிற லைட் ரிஃப்ளெக்ஸை பார்ப்போம். ரெண்டு கண்ணிலையும் இருக்க கார்னியாவில் இருக்க லைட் ரிஃப்ளெக்ஸை பார்ப்போம். ஒருவேளை ரெண்டுமே சென்டர் ஆஃப் பியூப்பிள், அதாவது ஒரு கொஞ்சம் நேசலி இருக்கும், ஒரு மைல்ட் நேசலாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தி பேஷண்ட் ஹேவ் நார்மல் அலைன்மெண்ட் ஆஃப் ஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தி பேஷண்ட் இஸ் ஈசோட்ரோபிக், என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கார்னியா, அதாவது நம்மளோட பியூப்பிளுக்கு டெம்போரலி ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு ரிட்டன் கிடைக்கும். இந்த கண்டிஷன் வந்து ஈசோட்ரோபிக். சி, தி ரிஃப்ளெக்ஸ் இஸ் நேசல் டு, தி ரிஃப்ளெக்ஸ் இஸ் டெம்போரல் டு pupil. In case of exotropia, the reflex will present nasal to pupil. அதாவது இங்க நம்மளோட pupil இருக்கு, pupilக்கு nasal reflex இருக்கு. This case is exotropic, that is outward deviation of eye. Esotropia na inward deviation of eye. If the case is hypertropia, the reflex will be inferior to pupil. So this case is hypertropia. In case of hypotropia, the reflex will present superior to pupil. This case is hypotropia. Okay. A point to be noted is 1 mm of deviation leads to 15 prism diopter of deviation. Okay. So mm la 1 mm of deviation இருக்கு அப்படின்னா that is equal to 15 prism diopters of deviation. நமக்கு தெரியும் அப்ராக்சிமேட்டாக இதை எப்படி எவாலுவேட் பண்ணலாம், ஹிஸ்பர்க் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் நம்ம பியூப்பிளோட சைஸ் வந்து 4 mm அப்ராக்சிமேட்டாக. ஸோ தி சைஸ் ஆஃப் அவர் பியூப்பிள் இஸ் 4 mm அப்ராக்சிமேட்லி. நம்மளோட பியூப்பிளில் சென்டர் ஆஃப் ஃபால் ஆகிருந்துச்சு அப்படின்னா தி பேஷண்ட் ஹேவ் நார்மல் ஆக்குலர் அலைன்மெண்ட், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இஃப் தி ரிஃப்ளெக்ஸ் ஃபால்ஸ் ஆன் பார்டர் ஆஃப் பியூப்பிள், நமக்கு ஆல்ரெடி தெரியும் our pupil is around 4 mm. அப்போ border of pupil வந்திருக்கு அப்படின்னா the distance is 2 mm. அப்போ border of pupil இருந்துச்சு அப்படின்னா the patient approximately have 30 prism diopters of whatever deviation it is. It could be esotropia or exotropia. Based upon the deviation, 30 prism diopters of deviation the patient க்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். If the reflex falls on margin of pupil, in between pupil and limbus இருந்தது அப்படின்னா the patient have 45 prism diopters approximately. All these are approximate value, not exact one. If the reflex falls exactly on pupil, then the patient have around approximately 60 prism diopters of deviation.
இது எல்லாமே ஜஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான், ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ஸ் தான். டு கெட் தி எக்ஸாக்ட் வேல்யூஸ் வி ஷுட் கோ ஃபார் டெஸ்ட் லைக் Krimsky's corneal reflex test, prism bar cover test. We should go for those things to get the exact value of deviation. This is all about Hesberg test. Hope this video is helpful. இன்னும் வீடியோஸ் இருக்கும் நம்மளோட torchlight examination series. Kindly keep watching that too. Thank you for choosing Optometry Desk.